திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் நடக்கும் மோடி பொங்கல் விழாவில் அமித்ஷா பங்கேற்றார். இதில் 2000 பேர் கலந்து கொண்டனர். 2 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா புறப்பட்டார். 2 நாட்களும் அதிமுக மூத்த நிர்வாகிகள் அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய 2வது நெருப்புதான் ஏஐ. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளத்தான் இன்று உங்கள் கைகளில் மடிக்கணினிகள் கொடுத்திருக்கிறோம் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலகம் உங்கள் கையில் எனும் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழாவில் மாணவர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் ராஜா, தங்கம் தென்னரசு ஆகியோர் பதிலளித்தனர். காளை வளர்ப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதாக திமுக வாக்குறுதி அளித்தது. அதன்படி கணக்கு போட்டால் எனக்கே 48,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என அண்ணாமலை கூறினார். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய 25 முக்கிய நிர்வாகிகள் இன்று சென்னையில் விஜய் முன்னிலையில் தாவைக்காவில் இணைந்தனர். கட்சியில் இணைந்த அனைவருக்கும் விஜய் வாழ்த்து தெரிவித்தார். எனது மூதாதையர் வீரவேலு நாச்சியாரை கொள்கைத் தலைவராக அறிவித்த அன்றே தாவைக்காவுடன் மனப்பூர்வமாக பயணிக்க தொடங்கிவிட்டேன். விஜய் முதல்வராக பதவியேற்றதும் பெண்களுக்கு முன்னுரிமை அல்ல, சம உரிமை கிடைக்கும் என தாவைக்காவில் இணைந்த நடிகை ரஞ்சனா நாச்சியார் கூறியுள்ளார். இந்த ஆட்சி சிறந்த ஆட்சியா இல்லையா என்பதை தீர்மானிப்பது மக்களே. இதை சொல்ல வேண்டியது ஆளும் கட்சி இல்லை என்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு பல உத்திகளை பாஜக அரசு கையாண்டு வருவதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசின் திறமையற்ற நிர்வாக செயல்பாடுகளால் வேளாண் துறை மிக மோசமான நிலையை எட்டியுள்ளதாக சீமான் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வழங்கும் கரும்பை கொள்முதல் செய்வதில் கூட திமுக அரசு உழவர்களை சுரண்டுவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். கடவுள் மறுப்பு கொண்ட திமுக அரசு இந்துக்களுக்கு மட்டுமே விரோதமாக இருக்கிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அமித்ஷாவுக்கு இடம் கிடையாது. அமித்ஷா மேடை ஏறுவதற்கு தாமதமாவதற்கு கூட்டம் இல்லாததே காரணம். பாஜக பருப்பு தமிழகத்தில் வேகாது என அமைச்சர் ரகுபதி கூறினார். கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் யாரும் வெல்ல முடியாது. அதிகார பகிர்வு பற்றியும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதென காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி விவசாயிகளுக்காக திட்டங்களை கொண்டு வருகிறார். அதற்கு திமுக அரசு தடையாக உள்ளதாக குஷ்பு விமர்சித்துள்ளார். சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர், தொடக்க கல்வி இயக்குநர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. சோமநாதர் கோயில் மீதான முதல் தாக்குதல் நடந்து 1000 ஆண்டுகள் நிறைவடைகிறது. என்ன நடந்தாலும் சோம்நாத்தும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிறது என பிரதமர் மோடி கூறினார். புகழ்பெற்ற சோம்நாத் கோவிலில் சுயமரியாதை திருவிழா வருகிற 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி 11ஆம் தேதி சோம்நாத் கோவிலுக்கு செல்கிறார். தெலுங்கானா சட்டசபையில் தனது அரசின் மீதும் விவசாயிகள் மீதான அதன் அர்ப்பணிப்பின் மீதும் கேள்வி எழுப்புபவர்களின் நாக்கை வெட்டிவிடுவேன் என்று முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 1,01,440 ரூபாய்க்கும், கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 12,680 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 8 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஐபிஎல் போட்டியிலிருந்து முஸ்தபிஜூர் ரகுமான் நீக்கப்பட்டதை தொடர்ந்து வங்கதேசத்தில் ஐபிஎல் போட்டிகள் ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் நடந்தது தவறானவை. அவர்களின் வேண்டுகோள் மீது ஐசிசிஐ முடிவெடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் நாங்கள் எல்லோரையும் இந்தியாவுக்கு வரவேற்கிறோம் என வங்கதேசத்தின் முடிவு குறித்து ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார். நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது பிரதமர் மோடிக்கு தெரியும். இந்தியா என்னை மகிழ்ச்சியடைய செய்வது முக்கியம். ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்ந்தால் இந்தியா மீதான வரியை என்னால் உயர்த்த முடியும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். கியூபாவின் பொருளாதாரம் முழுக்க வெனிசுலாவின் எண்ணெயை நம்பியே இருக்கிறது. தற்போதைய சூழலில் கியூபா சரிவை நோக்கி செல்லும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை மீட்க சிறப்பு ஆணையம் அமைத்துள்ளார். இந்த ஆணையம் மதுரோவின் சட்டப்பூர்வ விடுதலையை வலியுறுத்தும் வகையில் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கைது செய்துள்ளதற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் எதிர்ப்பு தெரிவித்தார். பிற நாடுகளின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை மீறுவதை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். ஆப்பிள் நிறுவனமானது 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து 4.51 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐபோன்களை ஏற்றுமதி செய்துள்ளது தெரியவந்துள்ளது.
கோவிலின் புனிதத்தை பாதுகாக்கவும் அத்துமீறி நடப்பவர்களை, கோவிலில் விக்கிரகங்களை சிதைப்பவர்களை, அரசியல் செல்வாக்கு மமதையில் செயல்படுபவர்களை அரசும் போலீசாரும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டிக்க வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்தார். சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என மாவட்ட செயலர்களிடம் வாக்கெடுப்பு முறையில் தேமுதிக தலைமை கருத்து கேட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி கடலூரில் நடக்கும் மாநாட்டில் கூட்டணி முடிவு அறிவிக்கப்பட உள்ளது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார். ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், போராட்டங்கள் நடைபெறும் இடத்திற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. சாதி மதம் என எதுவும் கல்விக்கு தடையில்லை. ஆனால் மாறிவரும் கல்வி சூழலில் தினம் தினம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது என மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். 50 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நாட்டின் ஒட்டுமொத்த வரியையும் வசூல் செய்து கொடுக்கும் பாஜக அரசு ஊழல் குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். காசு கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறுவார்கள் என்று கருத்து கணிப்பு வெளியிடுவார்கள். அவற்றை நாம் ஒரு பொருட்டாகவே கருதக்கூடாது என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் பராங்குச நாயகியாக பெண் வேடமிட்டு வந்த நம்மாழ்வாரை ஆட்கொள்ளும் திருக்கைத்தல சேவை விமரிசையாக நடந்தது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஏழை எளிய பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம் மற்றும் மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை வழங்கப்படும் என பழனிசாமி தெரிவித்தார். திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் நடக்கும் மோடி பொங்கல் விழாவில் அமித்ஷா பங்கேற்றார். இதில் 2000 பேர் கலந்து கொண்டனர். 2 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா புறப்பட்டார். 2 நாட்களும் அதிமுக மூத்த நிர்வாகிகள் அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். உலகம் உங்கள் கையில் எனும் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழாவில் மாணவர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் ராஜா, தங்கம் தென்னரசு ஆகியோர் பதிலளித்தனர். காளை வளர்ப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதாக திமுக வாக்குறுதி அளித்தது. அதன்படி கணக்கு போட்டால் எனக்கே 48,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என அண்ணாமலை கூறினார். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய 25 முக்கிய நிர்வாகிகள் இன்று சென்னையில் விஜய் முன்னிலையில் தாவைக்காவில் இணைந்தனர். கட்சியில் இணைந்த அனைவருக்கும் விஜய் வாழ்த்து தெரிவித்தார். எனது மூதாதையர் வீரவேலு நாச்சியாரை கொள்கை தலைவராக அறிவித்த அன்றே தாவைக்காவுடன் மனப்பூர்வமாக பயணிக்க தொடங்கிவிட்டேன். விஜய் முதல்வராக பதவியேற்றதும் பெண்களுக்கு முன்னுரிமை அல்ல, சம உரிமை கிடைக்கும் என தாவைக்காவில் இணைந்த நடிகை ரஞ்சனா நாச்சியார் கூறியுள்ளார். இந்த ஆட்சி சிறந்த ஆட்சியா இல்லையா என்பதை தீர்மானிப்பது மக்களே. இதை சொல்ல வேண்டியது ஆளும் கட்சி இல்லை என்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு பல உத்திகளை பாஜக அரசு கையாண்டு வருவதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசின் திறமையற்ற நிர்வாக செயல்பாடுகளால் வேளாண் துறை மிக மோசமான நிலையை எட்டியுள்ளதாக சீமான் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வழங்கும் கரும்பை கொள்முதல் செய்வதில் கூட திமுக அரசு உழவர்களை சுரண்டுவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். கடவுள் மறுப்பு கொண்ட திமுக அரசு இந்துக்களுக்கு மட்டுமே விரோதமாக இருக்கிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அமித்ஷாவுக்கு இடம் கிடையாது. அமித்ஷா மேடை ஏறுவதற்கு தாமதமாவதற்கு கூட்டம் இல்லாததே காரணம். பாஜக பருப்பு தமிழகத்தில் வேகாது என அமைச்சர் ரகுபதி கூறினார். கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் யாரும் வெல்ல முடியாது. அதிகார பகிர்வு பற்றியும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதென காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி விவசாயிகளுக்காக திட்டங்களை கொண்டு வருகிறார். அதற்கு திமுக அரசு தடையாக உள்ளதாக குஷ்பு விமர்சித்துள்ளார். தமிழகம் முழுவதும் தங்களது போராட்டம் தொடரும் என சென்னையில் பள்ளி கல்வித்துறை, தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோரிடம் 3 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். சோமநாதர் கோயில் மீதான முதல் தாக்குதல் நடந்து 1000 ஆண்டுகள் நிறைவடைகிறது. என்ன நடந்தாலும் சோம்நாத்தும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிறது என பிரதமர் மோடி கூறினார். புகழ்பெற்ற சோம்நாத் கோவிலில் சுயமரியாதை திருவிழா வருகிற 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி 11ஆம் தேதி சோம்நாத் கோவிலுக்கு செல்கிறார். தெலுங்கானா சட்டசபையில் தனது அரசின் மீதும் விவசாயிகள் மீதான அதன் அர்ப்பணிப்பின் மீதும் கேள்வி எழுப்புபவர்களின் நாக்கை விட்டுவிடுவேன் என்று முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1280 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,02,080க்கும் கிராமுக்கு ரூபாய் 160 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 12,760க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 9 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 266க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஐபிஎல் போட்டியிலிருந்து முஸ்தபிஜூர் ரகுமான் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் ஐபிஎல் போட்டிகள் ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் நடந்தது தவறானவை. அவர்களின் வேண்டுகோள் மீது ஐசிசிஐ முடிவெடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் நாங்கள் எல்லோரையும் இந்தியாவுக்கு வரவேற்கிறோம் என வங்கதேசத்தின் முடிவு குறித்து ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார். நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது பிரதமர் மோடிக்கு தெரியும். இந்தியா என்னை மகிழ்ச்சியடைய செய்வது முக்கியம். ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்ந்தால் இந்தியா மீதான வரியை என்னால் உயர்த்த முடியும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். கியூபாவின் பொருளாதாரம் முழுக்க முழுக்க வெனிசுலாவின் எண்ணெயை நம்பியே இருக்கிறது. தற்போதைய சூழலில் கியூபா சரிவை நோக்கி செல்லும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை மீட்க சிறப்பு ஆணையம் அமைத்துள்ளார். இந்த ஆணையம் மதுரோவின் சட்டப்பூர்வ விடுதலையை வலியுறுத்தும் வகையில் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கைது செய்துள்ளதற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் எதிர்ப்பு தெரிவித்தார். பிற நாடுகளின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை மீறுவதை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். ஜனநாயகன் தனது கடைசி படம் என்று விஜய் சொன்னது அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. அவருடைய பெரிய ரசிகை நான். ஒரு புதிய பயணத்தை தம்பி தொடங்கி இருக்கிறார். அதற்காக அவருக்கு வாழ்த்துக்கள் என பாஜக நிர்வாகி குஷ்பு கூறியுள்ளார். தஞ்சையில் வரும் 19ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட திமுக டெல்டா மகளிர் அணி மாநாடு ஜனவரி 26ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. தை பிறந்தால் வழி பிறக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி பிறக்கும். 2026 சட்டசபை தேர்தலில் இரட்டை இலையோடு சேர்ந்து தாமரை மலரும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். தமிழகத்தில் கூட்டு குடும்பங்கள் இறந்த நிலை மாறி தற்போது தனி குடும்பங்கள் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டது. அனைவரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என அண்ணாமலை கூறினார். சொத்து முடக்கம் விவகாரத்தில் அமலாக்கத்துறை நோட்டீஸுக்கு எதிரான அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மனுவை சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்தது. கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக திருவள்ளூர் மாவட்ட அதிமுக துணைச் செயலாளர் பாஸ்கரன் அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். குடியரசு தினத்திற்கு கவர்னர் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் புறக்கணிக்கிறோம் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ் பொங்கல் தேசிய பொங்கல். ஆனால் தமிழ் பொங்கலை திராவிட பொங்கலாக மாற்றிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த மக்கள் நீதிமய்ய எம்பி கமல்ஹாசன் ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி மற்றும் தமிழ் அடையாளம் ஆகியவற்றின் மீதான அவரது அர்ப்பணிப்பு இன்னும் பல ஆண்டுகள் தொடர வாழ்த்துகிறேன் என்றார். தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க அனைத்து கட்சிகளும் விரும்புகின்றன. மாவட்ட செயலாளர்கள் விரும்பும் கூட்டணி அமைக்கப்படும். அது ஒரு நல்ல கூட்டணியாக அமையும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். பெண்ணுரிமைக்காகவும் தமிழகத்தின் தன்னுரிமைக்காகவும் பார்லிமெண்டில் முழங்கும் கர்ஜனை மொழி. என் பாசத்திற்குரிய தங்கை கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கும் உழவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊக்கத்தொகை 4 மாதங்களாக வழங்கப்படவில்லை. உழவர்களை ஏமாற்றுவதே திமுகவின் கொள்கையா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். 3000 ரூபாய் பொங்கல் பரிசா, தேர்தல் பரிசா? தேர்தல் முடிந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் மக்களை மறந்து விடுவார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார். பழனிசாமியின் அதிமுக அடிமை கம்பெனியாக மாறி பல வருடங்கள் ஆகிவிட்டது. கடவுள் மனப்பான்மையில் பழனிசாமி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். திமுக எம்பி கனிமொழிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கை விசாரிக்க எஸ்ஐடிக்கு மேலும் 6 வார காலம் அவகாசம் வழங்கி கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. டில்லியில் 2020ஆம் ஆண்டு நடந்த கலவர வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள உமர் காலித், ஷர்ஜில் இமாமுக்கு ஜாமீன் வழங்க சுப்ரீம் கோர்ட் மறுத்துவிட்டது. தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய தண்ணீர் தொடர்பாக ஆலோசிக்க காவிரி மேலாண்மை ஆணையம் நாளை கூடுகிறது. இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் மேகதாது விவகாரம் இடம்பெறவில்லை. திரிபுரா மற்றும் அஸ்ஸாமில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவில் திரிபுராவில் 3.9ஆகவும் அஸ்ஸாமில் 5.1ஆகவும் பதிவாகியுள்ளது. பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதியில் தஞ்சமடைந்தனர்.
100 நாள் வேலை திட்டத்துக்கு வக்காலத்து வாங்கும் ராகுல் அதற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட புதிய சட்டம் மீதான விவாதத்தின் போது எங்கே போனார் என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கேள்வி எழுப்பியுள்ளார். பாசுமதி மற்றும் மற்ற அரிசி வகைகள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க கொள்கை ரீதியான திட்டங்களை எதிர்வரும் பட்ஜெட்டில் அறிவிக்க மத்திய அரசுக்கு இந்திய அரிசி ஏற்றுமதியாளர் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. மேற்குவங்க முதல்வர் மம்தாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, நல்ல உடல்நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ பிரார்த்திக்கிறேன் என கூறியுள்ளார். ஈரோடு அருகே வில்லரசம்பட்டியில் பாஜக விவசாய அணி சார்பில் விவசாய விழிப்புணர்வு மாநாடு நடந்தது. பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு வள்ளி கும்மியாடி அசத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனையில் ஈடுபட்ட ராமன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கள்ளச்சாராயம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். சென்னை சேத்துப்பட்டில் பயணிகள் விரைவு ரயிலின் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. பயணிகள் யாரும் இல்லாததால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது. ரயில் பெட்டிகளை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நுரையீரல் பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் லுல்லுசபா வெங்கட் ராஜ் காலமானார். அவருக்கு வயது 68. இவரது மறைவுக்கு திரை பிரபலங்கள், ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். திருவையாறு ஸ்ரீ தியாகராஜர் ஆராதனை விழாவினை முன்னிட்டு தஞ்சையில் வரும் 7ஆம் தேதி புதன்கிழமை உள்ளூர் விடுமுறை அளித்து கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் உத்தரவிட்டுள்ளார். திமுகவில் 10 ஆண்டு காலமாக இருந்த காமராஜரின் வம்சாவளி பேத்தி TSK மயூரி கண்ணன் நடிகர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 11,71,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 4,31,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகத்தில் 3 இளைஞர்கள் சினிமா பாடல்களுக்கு நடனமாடி சோஷியல் வீடியோ வெளியிட்டிருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு உள்ளே உள்ளூர் பக்தர்களை அனுமதிக்க மறுப்பதை கண்டித்து அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மதுபோதையில் செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டிய வாலிபர் மாரீஸ்வரனை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை அருகே பழமையான பனங்குடி ஏரி கரையில் சங்ககால முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. ஏரியை பாதுகாத்து தொல்லியல் ஆய்வு நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கூவமாற்றில் இறங்கி போராட்டம் செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் அனைவரும் கைதாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்தவருக்கு தூய்மை பணியாளர் மருத்துவம் பார்த்து தையல் போட்டது சர்ச்சையானது. இதுகுறித்து விசாரணை நடப்பதாக இணை இயக்குநர் தீர்த்தலிங்கம் கூறினார். திருப்பூரில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 500 கிலோ பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை அவினாசி ஜம்படை குப்பை கிடங்கில் வைத்து அவினாசி போலீசார் எரித்து அழித்தனர். முதல்வர் ஸ்டாலின் அளித்த தேர்தல் கால வாக்குறுதிப்படி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி திருவாரூர் கலெக்டர் அலுவலகம் முன்பாக தப்படித்து அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பணிமனைக்கு சென்ற மலை ரயிலின் கிளாஸ் நீராவி இன்ஜினில் திடீரென தீப்பிடித்து புகை கிளம்பியதால் உடனடியாக ரயிலை நிறுத்தி பைலட் தீயை அணைத்தார். தமிழகத்தில் 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 9ஆம் தேதி மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. ஊட்டி அருகே போர்த்தி கிராம தேயிலை தோட்டத்தில் காயமடைந்த நிலையில் புலி ஒன்று உயிரிழந்து கிடந்தது. புலியின் இறப்பு குறித்து வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். திருநெல்வேலி சேரன்மாதேவி அருகே காரக்குறிச்சி கண்ணடியன் கால்வாயில் குப்பைகள் கொட்டப்பட்டது குறித்து தினமலர் இணையதளத்தில் நேற்று செய்தி வெளியானது. இதையடுத்து குப்பைகளை காரக்குறிச்சி பஞ்சாயத்து தூய்மை பணியாளர்கள் அகற்றினர். அகில இந்திய இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் அரக்கோணத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயன்ற 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தஞ்சாவூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இதில் 100 நாள் திட்டத்தை 125 நாளாக உயர்த்திய மத்திய அரசுக்கு வரவேற்பு உள்ளிட்ட 18 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஈரோடு வந்துள்ள மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானிடம் மஞ்சள் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மனு அளித்தனர். புதுச்சேரி அரசு சார்பில் அரசு ஊழியர்கள் நீங்கலாக 3,37,090 ரேஷன் கார்டுகளுக்கு தலா ரூபாய் 800 மதிப்பிலான பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் அருகே முறையான மருத்துவ படிப்பு படிக்காமல் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த இருவரை கைது செய்து மருத்துவக் குழுவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
லடாக் லே பகுதியில் கடும் பனிப்பொழிவு காரணமாக விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையை கூச்சலிட்டும் ஹாரன் எழுப்பியும் சுமார் 2 மணி நேரம் போராடி விவசாயிகள் வனத்திற்குள் விரட்டினர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். கோயிலுக்கு வெளியே நின்று வரவேற்ற பக்தர்களிடம் கைக்குலுக்கி மகிழ்ந்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் ஹைகோர்ட் மதுரை கிளை 2 நீதிபதிகள் அமர்வு நாளை தீர்ப்பளிக்கிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மொரீஷியஸ் நாட்டு அதிபர் தரம்பீர் கோகுல் ஆந்திராவின் விஜயவாடா கனகதுர்கியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். தமிழகத்தில் புதிய பசுமை தாமிர ஆலைக்கு விண்ணப்பிக்க வேதாந்தா நிறுவனத்திற்கு சென்னை ஹைகோர்ட் அனுமதி அளித்தது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரிய மனு நிலுவையில் இருந்தாலும் மனுதாரர் புதிய விண்ணப்பத்தை உரிய அதிகாரிகளிடம் சமர்ப்பிப்பதில் எந்த தடையும் ஏற்படாது என உத்தரவிட்டது. திமுக எம்பி கனிமொழி தனது பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள தனது தந்தை கருணாநிதி சமாதியில் மரியாதை செலுத்தினார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 130 கன அடியாக சரிந்த நிலையில் அணையிலிருந்து 11,400 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 101.05 அடியாக உள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்படும் 3 ஏசி மின்சார ரயில்களின் நேரம் இன்று முதல் மாற்றப்பட்டுள்ளது. ஏசி மின்சார ரயில்கள் ஊரப்பக்கத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அரையாண்டு தேர்வுகள் முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்வதால் அரசு பள்ளி மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படும் நிலை உள்ளது. தமிழகத்தில் லஞ்ச வழக்குகள் பதிவில் ராமநாதபுரம் மாவட்டம் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருந்து வருகிறது. தமிழகத்தில் 4 நாட்கள் நடந்த வாக்காளர் சிறப்பு முகாமில் 9,14,931 பேர் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கோரி மனு அளித்தனர். திருநெல்வேலி அருகே 15 வயதான பெற்ற மகளை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய தந்தைக்கு தூக்கு தண்டனை விதித்து திருநெல்வேலி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் சோதனையை நடத்தி முடித்தது. இந்த ஏவுகணைகள் சுமார் 900 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாய்ந்தன. அமெரிக்காவில் இந்தியாவை சேர்ந்த இளம்பெண் நிகிதா கோடிசாலா முன்னாள் ஆண் நண்பர் அர்ஜுன் சர்மா வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இந்தியாவுக்கு தப்பிய அர்ஜுன் சர்மாவை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அமெரிக்க தாக்குதலால் வெனிசுலாவில் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் 9.50 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கிய சீனா கலக்கத்தில் உள்ளது. கொலம்பிய அதிபர் பெட்ரோ நோய்வாய்ப்பட்டவர். அவருக்கு கொக்கைன் தயாரித்து அமெரிக்காவில் விற்பனை செய்வது பிடிக்கும். அவர் அதை நீண்ட காலம் செய்ய முடியாது என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலையாளத்தில் அதிக வசூலை குவித்த படமாக கல்யாணி பிரியதர்ஷனன் நடித்த லோஹா சாப்டர் 1 அமைந்தது. இதற்கு பின் இவரை தேடி பல வாய்ப்புகள் வருகின்றன. முதல் முறையாக பாலிவுட்டில் அறிமுகமாக உள்ளார். ரன்வீர் சிங் நடிப்பு தயாரிப்பில் ஜோம்பி பின்னணியில் ஒரு த்ரில்லர் படமாக உருவாகிறது. இதில் நாயகியாக கல்யாணி இணைகிறார். ஜெய்மேதா இயக்குகிறார். அரசன் படத்தில் நடிக்கிறார் சிம்பு. இதை வெற்றிமாறன் இயக்குகிறார். இதில் தனுஷ் நடிப்பதாக செய்தி பரவுகிறது. இது பற்றி இப்பட தயாரிப்பாளர் தானு கூறுகையில், இது வடசென்னை பின்னணியில் நடக்கும் கதை என்றாலும் தனுஷ் நடிக்கவில்லை. ஏனெனில் வடசென்னை படத்தில் தனுஷ் ஜெயிலில் இருந்தபோது இந்த கதைக்களம் நடக்கிறது. திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடக்கிறது. சிம்பு நன்றாக ஒத்துழைக்கிறார் என்றார். MS மூர்த்தி இயக்கியுள்ள 99 கீழ் 66 படத்தில் ஹீரோயினாக ரச்சிதா மகாலட்சுமி நடித்துள்ளார். இவர் கூறுகையில், என் சினிமா பயணத்தில் சம்பள விஷயத்தில் குறைகள் இருக்கும். ஆனால் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடியும் அன்றே முழு சம்பளத்தையும் கொடுத்தனர். சின்ன படம் என்று நினைத்தேன், ஆனால் பெரிதாக வந்துள்ளது. இதில் நான் பேயாகவும் நடித்திருக்கின்றேன். ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் என்றார். ஜனநாயகன் படத்திற்கு இதுவரை தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததால் நீதிமன்றத்தை நாட படக்குழு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த இழுபறியால் தியேட்டர்களில் டிக்கெட் முன்பதிவு செய்வதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வணங்கான் படத்திற்கு பின் இயக்குனர் பாலா அடுத்த படத்தை ஆரம்பிக்கவில்லை. சமீபத்தில் திருவண்ணாமலையில் பாலாவும் ஐஸ்வர்யா ரஜினியும் சாமி தரிசனம் செய்தனர். அதன்பின் இருவரும் படம் குறித்து விவாதித்துள்ளனர். அப்போது ஐஸ்வர்யா சொன்ன ஒரு கதை பிடித்து போக அதை பாலாவே தயாரிக்க முன்வந்துள்ளாராம். திரௌபதி 2 படத்தில் சின்மயி எம் கோனே எனும் பாடலை பாடியிருந்தார். பின்னர் தன் கொள்கைக்கு முரணான இயக்குனர் என்பதால் பாடலை பாடியதற்கு மன்னிப்பு கேட்டார் சின்மயி. இதனால் அவரின் பாடலை நீக்கிவிட்டு வேறொரு பாடகியை பாட வைத்துள்ளது படக்குழு.
இயக்குநர் பாரதி ராஜா சென்னையில் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெறுகிறார். அவரது உடல்நிலை குறித்து மருத்துவமனை வெளியிட்ட அறிவிப்பில் பாரதி ராஜாவுக்கு நுரையீரல் பாதிப்பு உள்ளது. ஐசியூவில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உடல் உறுப்புகளில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராசக்தி ட்ரெய்லர் அற்புதமாக இருக்கிறது என பாராட்டிய கன்னட திரைப்பட இயக்குநரும் நடிகருமான ரிஷப் ஷெட்டி சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா மற்றும் படக்குழுவினருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார்.